டிஷ்யூ சாரியில சிங்கிள் ஃப்ளோட்டிங் ஃபுல் சாரி ட்ரைப்பிங் டுட்டோரியல் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சாரியில பேசிக் டக் பண்ணதுக்கு அப்புறம் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கிளாத் எடுத்து டக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் சாரியில சிங்கிள் ஃப்ளோட்டிங் முந்தி லென்த் எவ்வளவு தூரம் இருக்கணும்னா நீ லென்த்துக்கு இருந்தாலே போதும். ரஃபா ப்ளீட் எடுத்து ஷோல்டர்ல போட்டு பின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட் எடுக்கலாம். சென்டர் ப்ளீட் டிஷ்யூ சாரி அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நான் கீழே ப்ளீட்டை எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ளீட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் அதை எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னா ஒரு ப்ளீட்டுக்கும் சின்ன சின்னதா கேப் வந்து நகர்த்தி வச்சுக்கோங்க. அதை ஒரு கிளிப் எடுத்து மாட்டிடுங்க. அதை காலில் மாட்டிட்டு இப்போ கீழே எடுத்த ப்ளீட்டோட கைட்லைனை ஃபாலோ பண்ணி மேலே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாலே சென்டர் ப்ளீட் ஈஸியாகவே டிஷ்யூ ஆர்கன்ஸா சாரியில் எடுத்துடலாம். இப்போ சென்டர் ப்ளீட்டையும் பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டக் பண்ணிடுங்க எல்லாத்தையும். ஃப்ரண்ட்ல இதுக்கப்புறம் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னா சேம் அதே மாதிரி தான் கைட்லைன் இருக்கும். அந்த கைட்லைனை ஃபாலோ பண்ணிட்டு பிளவுஸோட சேர்த்து பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா சிங்கிள் ஃப்ளோட்டிங் ஈஸியாகவே ரெடி ஆயிடும். இது ஒரு ஆக்ட்ரஸோட ரெப்ளிகா சாரி தான். இது எந்த ஆக்ட்ரஸ் கட்டியிருந்தாங்க அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.